அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவசந்தி விலாக். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெஜிடபிள் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட்டு, பீன்ஸ் ஒரு 100 கிராம், 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. லவங்கம் ஒரு 6 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 4 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறமா புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு, தயிர் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி 3 டம்ளர் அரிசியை தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுட்டேன். அது நான் சோனா மசூரி அரிசி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாசுமதினா இல்லை சீரக சம்பா அரிசினா அதில் கூட நீங்கள் செய்யலாம். குக்கர் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ 3 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் அரிசிக்கு நான் ஊற்றுறது. எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பெல்லாம் போட்டுடலாம். அது கலக்கி விட்டுடுங்க. பச்சை மிளகாய் போட்டுடலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ திறந்துட்டு கொஞ்சம் கலக்கி விட்டுடுங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் கணக்கு வச்சுக்கின்னு 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுடுங்க. பச்சை வாசனை போட்டோம். இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுடுங்க. தக்காளியிலே இப்போ உப்பு போட்டுடலாம். ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுடுங்க. தக்காளி அந்த உப்பில் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் இப்போ போட்டுடலாம். போட்டு அதுவும் நல்லா கலக்கி விட்டுடலாம். மஞ்சள் தூள் சிறிதளவு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். நான் 3 குழிக்கரண்டி தயிர் ஊற்றிருக்கிறேன். இப்போ கலக்கி விட்டுடலாம்.
இப்போது காய்ங்கள்லாம் அதில் போட்டுடலாம். பட்டாணி நூக்குள் இருந்தால் கூட நீங்கள் போடுங்க, நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கி விட்ட பிறகு சுடுதண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் சுடுதண்ணி வச்சுருக்கேன். காயெல்லாம் வேகணும் இல்லைங்களா, அதனால் 1க்கு 2 கரெக்டாக வச்சுருக்கேன். சாதம் உதிரியாக வரணுன்னா நம்ம கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி கூட கம்மியாக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொச்ச பிறகு அரிசி போட்டுடலாம். இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் தீயில் வைங்க ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் மேலே வந்துட்டுக்குது. அதனால் மேலே கீழே எல்லாம் கலக்கி விடலாம். கொஞ்சம் ஈரம் இருக்குது. இந்த மாதிரி இருக்க சொல்ல நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுடலாம். தம் போட்டு விடுறது இது. 10 நிமிஷம் ஆன பிறகு ஸ்டீமெல்லாம் அடங்கின பிறகு இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்கள், வெஜிடபிள் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெஜிடபிள் சாதத்துக்கு தயிர் பச்சடி நல்லாயிருக்கும், கத்திரிக்காய் காரக்குழம்பு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களை வாட்சிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.